உயிரோடை தமிழ் ஆய்வு தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைக்கின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் ராஜானி. உயிரோட தமிழ் உறவுகளுக்கு என்பது வணக்கம். இலங்கை தீவில் நடைபெறுகிற விடயங்களை நாங்கள் பார்க்கலாம் என்று நம்புகிறேன். முதலில் விடயம் என்னவென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், தித்வா புயல் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து நிதி சேகரிப்பு நடைபெற்றது. நிதி சேகரிப்பு என்று சொல்லும் பொழுது நாடுகளிடமும் இருந்து வந்த உதவிகள் இருக்கின்றது. இனி மக்கள் மண்ணில் இருக்கின்றவர்கள், புலத்தில் இருக்கின்றவர்கள் நிதி சேகரித்து ஏதோ ஒரு விதத்தில் ஓரளவுக்கு மக்களை சரியான வழிக்கு கொண்டு வருவது போல் இருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த நிதி சேகரிப்பு தொடர்பாக பார்க்கும் பொழுது நிறைய சிக்கல்கள் இருப்பது போல் தெரிகிறது. நீங்கள் என்ன அவதானிக்கிறீர்கள் என்று கூறுவீர்களா? இந்த வெள்ளிக்கிழமை வெளிவந்த தகவல்களின் அடிப்படையில் இதுவரையில் டோட்டல் டொனேஷன் என்று சொல்றது, கிடைக்கப்பட்ட நன்கொடைகள் 4.2 பில்லியன் ரூபாய்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அதுல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட அதாவது 13 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருக்கும். அது மட்டுமல்லாது வெவ்வேறு நாடுகள் கொடுத்த நிதிகளில் பார்த்தீங்கள் என்று சொன்னால் அது எல்லாம் குறைவாகத்தான் கொடுத்திருக்கிறார். 25,000 ரூபாய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 25,000 ரூபாய் போட்டது என்று சொன்னார்கள், கொடுக்கிறது என்று சொன்னார்கள். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அவர்கள் 5 லட்சத்தி சொச்சம் பேர் அதில் பதிவு செய்தாலும் அதில் வழங்கக்கூடிய எலிஜிபிளான ஆட்கள் 4,93,000 பேர் குடும்பங்கள் என்று சொல்லப்பட்டது. அந்த குடும்பங்கள்ல 2,57,000 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது என்று சொல்லுகிறார்கள். மிகுதி வழங்கப்பட போகிறது என்று. இந்த 2,57,000 குடும்பங்களுக்கு வழங்கிய நிதி மட்டும் 6.4 பில்லியன். சேர்ந்த தொகை 4.2 பில்லியன் ரூபாய். இந்த 25,000 கொடுத்ததே 6.4 பில்லியன் ரூபாய் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுக்காக ஒதுக்கப்பட்டது 17.6 பில்லியன் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்ப இதுல அதாவது இந்த கொடுக்கப்பட்டதுல வடக்கு கிழக்குக்கு எவ்வளவு கொடுத்தார்கள், வடக்குல எவ்வளவு கொடுத்தார்கள் என்று ஒன்றும் தெரியாது. உள்ளூர்ல கிடைக்கப்பட்ட நன்கொடைகள் 697 மில்லியன் ரூபாய்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இப்ப வீதி அபிவிருத்தி திணைக்களத்துக்கு கூட மற்ற சேதங்களை விட்டுட்டு நீங்கள் வீதி அபிவிருத்தி செய்வதை பார்த்தாலே அதுக்கு மட்டும் 190 பில்லியன் ரூபாய் தேவை வீதியை அபிவிருத்தி செய்வதற்கு. ஒட்டுமொத்த இழப்பு 7 பில்லியன் என்று சொன்னால் 7 பில்லியன் டாலர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட IMF கொடுத்ததை விட 2 மடங்கை விட கூட. IMF இவர்கள் கடனாக பெற்றதை விட வேர்ல்ட் பேங்க் தான் ஓரளவு அதிக நிதியை கொடுத்திருக்கிறது. அப்ப அதாவது இலங்கை அரசு 1.2 ட்ரில்லியன் டாலர் ரூபாய்களை ஒதுக்கி இருந்தாலும் அவர்களுக்கு அதாவது இந்த கட்டுமானங்களுக்கு அவர்கள் வாக்குறுதி அளித்த மாதிரி மக்களுக்கான கொடுப்பனங்களை வழங்குவதற்கு இப்போதைக்கு இது முடியாத காரியமாகத்தான் இருக்கும். எனவேதான் விமல் வீரவன்ச ஒன்றை கூறியிருந்தார், இந்த அரசாங்கம் இந்த ஏப்ரல் மாதத்துடன் நிதி இல்லாமல் வீழ்ந்துவிடும் என்று. அவர் ஒரு 6 மாத காலக்கெடுவை தான் கொடுத்திருக்கிறார். இப்ப அதாவது உணவு தட்டுப்பாடை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 1,75,000 ஏக்கர் இலங்கையின் பயிர் வள, அதாவது நெற்செய்கை அல்லது மரக்கறி செய்கைக்குரிய வளங்களில் கிட்டத்தட்ட 1,75,000 ஏக்கர் நிலம் அழிந்திருக்கிறது என்று சொல்லி அது அவர்களின் விவசாய நிலத்தின் ஒப்பிடும் போது 7% என்றும் சொல்லப்படுகின்றது. இப்ப இதனால் அதாவது உணவு தட்டுப்பாடு வரலாம் என்றும் கூறப்படுகின்றது. உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்வது என்றால் அதற்கும் நிதி தேவையாக இருக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது. ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் அதாவது தற்போதைய பொருளாதார நெருக்கடி, உலக அரங்கில் ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடி, இவை எல்லாம் இலங்கைக்கு இந்த அனர்த்தத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதகமாகத்தான் இருக்கின்றது நிதியை சேகரிப்பதிலும். இந்த வித்தியாசம் எங்கிருந்து வரப்போகிறது? தேவை இருக்கின்ற பணம் எங்கிருந்து வரப்போகிறது? அதுதான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இவர்கள் வெளிநாடுகளில் கொடையாளர் நாடுகளை மாநாடு ஒன்றை நடத்துவதற்கு முயற்சித்தார்கள். அதுவும் பெருசாக வெற்றி பெறவில்லை.
அப்ப இப்போ வெளிநாடுகளிலிருந்து முதலீடுகளுக்குரிய சூழ்நிலைகள் இவைகள் உருவாக்கவில்லை. அதுதான் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. இப்ப என்னென்று சொன்னால் இப்ப 25,000 ரூபாய் கொடுக்கறதுல கூட பாருங்கள். இப்ப வடபகுதியில் கடும் பிரச்சனைகள், அதாவது கிராம சேவையாளரோ அல்லது டிஎஸ் ஆபீசரோ அவர்கள் அதை கொடுக்க மறுப்பதாகவும் சில பேரை பதிய மறுப்பதாகவும் அப்படி பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், ஏதோ தங்கள் வீட்டு காசுகளை கொடுத்தது போல. இப்ப அரசாங்கம் மாறி இருந்தாலும் அதிகாரிகளை அதே அதிகாரிகள் இருப்பதால் இதை மேற்கொண்டு நடத்துவதற்கு பெரிய கடினமாக இருக்கின்றது. அப்ப இவ்வாறான சூழ்நிலைகள் இருக்கிற இடத்தில் யாரும் முதலீடுகளை செய்ய மாட்டார்கள். அதுதான் அந்த பிரச்சனை. இப்ப நாங்கள் பல தடவைகள் கதைக்கும் போது சிலருக்கு முதலீடுகளை அங்கு பொருளாதார வளர்ச்சி அல்லது தமிழ் மக்களிடம் முதலீடுகளை எதிராக கதைக்கிறீர்கள் என்று. நாங்கள் எதிராக கதைப்பதில்லை. நாங்கள் கதைப்பது என்னவென்று சொன்னால் அதற்குரிய சூழ்நிலை இருக்க வேண்டும். நீங்கள் காசை போட்டுவிட்டு ஒன்றுமே இல்லாமல் திரும்பி வெறுங்கையுடன் வருவதாக இருக்கக்கூடாது. கிட்டத்தட்ட இப்ப ஒரு 7-8 மாதத்துக்கு முதல் ஒருவர் ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதாவது ஒரு எண்ணெய் கப்பலை கொண்டு வந்து எண்ணெய் வர்த்தகத்தை இலங்கையிடம் ஏற்படுத்துவதற்கு அவர் ஒரு துபாய்க்காரர் ஒருவரிடம் தான் அந்த வர்த்தகத்தை செய்ய மேற்கொண்டிருந்தார். ஆனால் அதாவது முன்னே ஆட்சி காலத்தில் 2015ஆம் ஆண்டு. ஆனால் அங்கு அவர் போய் முழு பணத்தையும் இழந்து ஒட்டாண்டியாக திரும்பியதுதான் மிச்சம். இப்போது இந்த அரசாங்கத்திட்ட கூட அந்த வீடியோல பார்த்து அதை சுருக்கமா சொல்றேன், அவர் கிட்டத்தட்ட 8 மாசத்துக்கு முதல் முறைப்பாடு செய்திருக்கிறார். ஏதும் ஒன்று நடந்ததா என்றால் இல்லை. என்னென்று சொன்னால் சிஸ்டம் அப்படியே தான் இருக்கின்றது. இப்ப வேண்டுமென்றேதான் தன்னை அலக்களித்ததாகவும் வேண்டுமென்றேதான் தனது படங்களை எல்லாத்தையும் கையாடியதாகவும் தான் அவர் கூறுகிறார். அந்த அவ்வாறான ஒரு நிலை இருக்கும் போது நீங்கள் இப்ப கேட்டது போல இந்த படங்களை எங்கிருந்து கொண்டு வருவது என்று சொன்னால், ஒன்று கொடையாளர் மாநாட்டை ஏற்படுத்தக்கூடிய 2003ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது போன்ற ஒரு மாநாட்டை ஏற்படுத்துவதற்குரிய சூழ்நிலைகள் அங்கு இல்லை. அதே சமயம் வெளிநாட்டுகளிலிருந்து முதலீடுகளை கொண்டு வருவது என்று சொன்னாலும் அதற்குரிய உட்கட்டுமானங்களை இலங்கை அரசு அதற்குரிய உட்கட்டுமானங்கள் இலங்கை அரசிடம் பெரிதாக இல்லை. இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாடுகளிலிருந்து நிதியை கொடுக்கிறார்கள், இதை கொடுக்கிறார்கள் என்றாலும் இப்ப உண்மை நிலவரத்தை பார்த்தால் இதுவரையில் கொடுக்கப்பட்ட டொனேஷன் 4.2 பில்லியன் ரூபாய்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 13 மில்லியன் டாலர்களாகத்தான் இருக்கின்றது. அது ஒரு வீதியை கட்டுவதற்கே 190 பில்லியன் தேவை. அதுல இது 4 பில்லியன் என்று சொன்னீங்க. நீங்கள் அது எத்தனை மடங்குன்றதை பார்க்கலாம். நிச்சயமாக ஒரு சவால் நிறைந்த இந்த அனர்த்தம் என்பது தெளிவாக தெரிகின்றது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் நிவாரண உதவிகளை வழங்கினாலும் தொடர்ச்சியாக ஒரு நிதி போதாமை இருப்பது சில மாதங்களில் ஆண்டுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்ற தான் பார்க்கப்படுகின்றது. அதான் நாங்கள் இங்கே விடயங்களை பேசும் பொழுது ஒரு காழ்ப்புணர்வோடு பேசுவதில்லை, ஒரு உண்மையான நிலைமைகளை எடுத்து கூறும் பொழுது அதனால் என்ன நடக்கின்ற என்பதைத்தான் நீங்கள் கூறுவதை நான் அடிக்கடி எங்களுடைய உறவுகளுக்கு கூறுவேன், மற்றவர்கள் கூறுவதையும் அப்படித்தான் பார்ப்பேன். சரி, இனி அந்த புயல் அந்த விடயங்களை நாங்கள் இப்பொழுது நிறுத்திக் கொண்டு இனி உங்களுக்கு தெரியும் அரசியல் யாப்பு பெரிய ஒரு பேசுபொருளாக சமீப காலங்களில் இருந்து வந்திருக்கிறது. ஏக்கிய ராஜ்யம் தொடர்பாக பேசிக் கொண்டிருந்தார்கள், அதற்குள் கொண்டே முடக்கப் போகிறார்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் அனுரகுமார திசாநாயக்காவுடைய அரசாங்கம் என்னும் ஒரு அரசியல் யாப்பு ஒன்றை உருவாக்குவதற்காக முனைந்திருப்பதாக சில செய்திகள் வருகின்றது. இது தொடர்பாக அது மட்டுமில்லாமல் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பதாக ஹரணி அம்மையார் அவர்கள் கூறிய செய்தியையும் பார்த்திருந்தேன். இந்த அரசியல் யாப்பு தொடர்பாக முதலில் நீங்கள் என்ன நடக்கின்றது என்பதை உறவுகளுக்கு கூறுவீங்களா? இந்த அரசியல் தீர்வு எவ்வளவு நீங்கள் பாருங்கள், தமிழ் புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகளில் மட்டும் இருக்கின்ற தமிழர்கள் இல்லை, தாயகத்தில் இருப்பவர்களும் சரி புலத்திலும் இருப்பவர்களும் சரி முதலீடு செய்ய வேண்டும், நாங்கள் அந்த நாட்டில் போய் தமிழர் தாயகத்தில் வாழ வேண்டும், முதலீடு செய்ய வேண்டும் என்றெல்லாம் கூறுபவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக சில விடயங்களை கூறிக்கொண்டு வருகிறீர்கள். நான் நினைக்கிறேன் அது ஒரு காத்திரமான ஒரு பொறுப்பான ஒரு செயல்பாடாக நான் பார்க்கிறேன். இருந்தாலும் அந்த விடயங்களை செய்யும் பொழுது நீங்க அந்த எச்சரிக்கையை கொடுக்கும் பொழுது அரசியல் தீர்வு நிச்சயமாக தேவை. அரசியல் தீர்வு வந்தால் அதை நீங்கள் கூறுவது போல் நாங்கள் நிறைய முதலீடுகளை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அனுரகுமார திசாநாயக்காவுடைய இந்த அணுகுமுறை, இந்த அரசியல் யாப்பு தொடர்பாக நீங்கள் என்ன அவதானிக்கிறீர்கள்? எவ்வாறு அவர்கள் கையாளுகின்றார்கள் என்று ஏதாவது அறியக்கூடியதாக இருக்கிறதா?
ஓ, சஜித் பிரேமதாசா அவர்கள் நாடாளுமன்றத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு இலங்கை பிரதமர் ஹரணி அமரசூரியா பதிலளித்திருக்கின்றார். அதாவது புதிய அரசியல் யாப்பு வேலைகள் இடம்பெற்று கொண்டிருப்பதாகவும் அது தொடர்பான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டதாகவும், அதில் முக்கியமாக இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அரசு தலைவர் முறைமை ஒழிக்கப்படும் என்று சொல்லியும், அது மட்டுமல்லாது இதற்கு முன்னர் சமர்ப்பிக்கப்பட்ட, அதாவது ஆணைக்குழுக்கள் சமர்ப்பித்த அறிக்கைகளையும் தாங்கள் அதில் சேர்த்திருப்பதாகவும், அதற்கு அப்பால் இதற்கான சில திட்டங்கள், தீர்வுகள் அல்லது சில பரிந்துரைகளை தந்தவர்கள், இணைய பரிந்துரைகள், ப்ரொபோசல் என்று சொல்லியிருக்கிறார், அதுகளையும் தாங்கள் ஸ்டடி பண்ணி கொண்டிருப்பதாகவும் கூறியிருக்கின்றார். இவை தொடர்பாக நாடாளுமன்றத்திலும் முன்வைக்கப்படும் என்று கூறியிருக்கின்றார். அப்ப உளத்தை தான் அவர் கூறியிருக்கிறார், மேலதிகமான விடயங்களை கூறவில்லை. இதிலிருந்து ஒன்று தெரிகிறது, அரசியல் யாப்பு தொடர்பான வேலைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன திரைமறைவாக. இது தொடர்பாக நாங்கள் பல தடவைகள் பேசியிருந்தோம். இதில் இப்ப பிரித்தானியாவில் இருந்து கூட பிரித்தானியா அரசு நிதியை ஒதுக்கி பிரித்தானியாவில் உள்ள அமைப்புகள் இதில் வேலை செய்வதாக கூட கூறியிருந்தோம். அதே போல தமிழ் தரப்பிலும் சில பேர் இலைமறைகாயாக, அதாவது வெளியில் சொல்லாமல் அவர்களுடன் இணைந்து பணியாற்றுவதாகவும் தெரிவித்திருந்தோம். இப்ப என்னென்று சொன்னால், இதை இலங்கை அரசும் இரகசியமாகத்தான் இப்போதைக்கு வைத்திருக்கின்றது. தமிழர் தரப்பும் இதில் ஈடுபடுகின்றவர்கள் அதை இரகசியமாகத்தான் வைத்திருக்கிறார்கள். அதற்கு உரிய காரணங்கள் என்று சொன்னால், இதில் உள்ள சாதக பாதகங்கள் விமர்சனத்துக்கு வந்துவிடும் என்பதாலோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் இதை நாங்கள் உண்மையில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அரசு தலைவரை ஒழிப்பதென்றால் அதால் தமிழ் மக்களுக்கு எந்த விதமான பிரயோசனமும் இருக்க போவதில்லை. ஏனென்றால் நாடாளுமன்ற அதிகாரம் அவர்களிடம் இருக்கும் போது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அரசு தலைவரை ஒழித்தாலும் ஒன்றுதான், ஒழிக்காமல் விட்டாலும் ஒன்றுதான். என்று சொன்னால் பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அவர்கள் தான் இருப்பார்கள். அது சிங்கள மக்களை ஒரு திருப்திப்படுத்துகின்ற ஒரு முறைமையாகத்தான் இருக்கும். இதில் தமிழ் மக்களுக்கு, அதாவது இந்த புதிய யாப்பில என்னத்தை கொண்டு வரப் போகிறார்கள், எதை நீக்கப் போகிறார்கள், அல்லது இருக்கின்ற தமிழ் மக்களின் இறமையையும் இல்லாது செய்ய போகிறார்களா என்பதை அறிய வேண்டிய பொறுப்பு ஒன்று இருக்கின்றது. இப்ப உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் தமிழ்நாட்டுக்கு சென்ற குழுவினரும் இந்த யாப்புகள் தொடர்பாகத்தான் பேசியிருக்கிறார்கள். அதில் சுயாட்சி அதிகாரத்தை உள்ளடக்குவதற்கு தமிழக அரசு இந்திய மத்திய அரசின் ஊடாக ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அப்ப இந்த யாப்பு தொடர்பாக அதாவது எல்லா கட்சிகளுக்கும் தெரிகிறது அதை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆனால் அதில் என்ன உள்ளடக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக யாருக்கும் தெரியாது. அதைத்தான் சஜித் பிரேமதாசாவும் கேட்டிருந்தார். அதற்கு அமரசூரியா கூறிய பதில் என்னவென்று சொன்னால், நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அரசு தலைவரை ஒழிக்கப் போகிறோம், அதை ஒழிப்பதற்கு கூட ஒரு யாப்பு தேவை, யாப்பு இல்லாமல் அதை செய்ய முடியாதானே என்ற துணியில் தான் அவர் பேசியிருக்கிறார். அரசியல் யாப்பு தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது, அந்த ஏக்கிய ராஜ்ய என்ற அந்த அரசியல் தீர்வு தொடர்பாக அது ஒரு கூட்டு சதி என்றுதான் அடிக்கடி கூறிக்கொண்டு வந்தார்கள். அதோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அனுரகுமார் திசாநாயக்கா இப்ப நீங்கள் கூறுவது போல் என்ன செய்கிறார்கள், என்ன கொண்டு வரப் போகிறார்கள், என்ன தரப்போகிறார்கள் என்ற விடயங்கள் தெரியாவிட்டாலும் அதை விட இது ஓரளவுக்கு இன்னும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதாவது அதனுடைய உள்ளடக்கம் என்ன என்பதை புரிந்த பின்புதான் தெரியும். ஆனால் ஏக்கிய ராஜ்யம் என்ற அந்த அரசியல் தீர்வு அது ஏற்கனவே கூட்டு சதி என்று தெரியும். அப்ப இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நேர்மறையாக அதை வரவேற்று அதில் உள்ள சாதக பாதகத்தை நாங்கள் வெளிப்படுத்துவது நல்ல ஒரு விடயமாக பார்க்கிறீர்களா, அல்லது ஏற்கனவே எங்களுடைய தமிழ் தரப்பினரும் ஈடுபட்டிருக்கின்ற ஏக்கிய ராஜ்யம் தான் அந்த தலைவி கூட்டு பார்க்கும் பொழுது இது பரவாயில்லை என்று நினைக்கிறீர்களா? என்னென்றால் அது ஏக்கிய ராஜ்ய ஜாப்பு தான் இந்த ஜாப்பா அல்லது இது புதிய ஜாப்பா என்றது கூட ஒரு குழப்பம். அதை தெளிவில்லை. ஏனென்று சொன்னால் அதை எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், ஏக்கிய ராஜ்ய என்று அதை சுத்தியே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தவிர அதை அடுத்து நாங்கள் ஒன்றை முன்வைக்க வேண்டும், அதற்கான அழுத்தங்களை கொடுக்க வேண்டும், அதை விமர்சனம் செய்கிறார்களே தவிர அதற்கு மாற்றீடாக வழிகளை தேடுவதை விட்டு அந்த விமர்சனத்துக்குள்ளேயே சுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் புதிதாக இந்த இதை பொறுத்தவரையில் ஹரணி அமரசூரியா என்ற கருத்தின் அடிப்படையில் புதிய ஒரு அரசியல் ஜாப்பை தான் தயாரிப்பதாக கூறுகிறார்கள். அதற்குள் ஐக்கிய ராஜ்யம் இருக்கிறதா இல்லையா என்றது கூட தெரியவில்லை. ஏனென்றால் அவர் கூறியிருக்கின்றார், முன்னைய
ஆணைக்குழுக்களின் ரிப்போர்ட்டுகளையும் மற்றது முன்னைய ப்ரொபோசல்களையும் தாங்கள் அதற்கு அதற்கு உள்ளடக்கியதாக கூறவில்லை. அது தொடர்பாக தாங்கள் படித்துக் கொண்டிருப்பதாகவும் இதை உள்வாங்குவது இதை உள்வாங்காமல் விடுவது என்பது தொடர்பாக என்று. ஆனால் அவர்கள் கருத்தின்படி இப்போது தாங்கள் ஆரம்பித்திருப்பதாக தான் கூறியிருக்கிறார். நீங்கள் கூறிய விடயத்தை கேட்கும் பொழுது எனக்கு ஓரளவுக்கு பிடித்திருக்கிறது. சரி, அதுதான் நாங்கள் ஏற்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அட்லீஸ்ட் அவர்கள் குறைந்தபட்சம் அதை ஆராய்கிறார்கள். முன்னர் என்ன பேசினார்கள், முன்னர் எப்படி பார்க்கப்பட்டது, இதுல இருக்கின்ற விடயங்களை அவர்கள் ஆராய்கள் என்ற பொழுது அதுல ஒரு வில்லிங்னஸ், விருப்பம் அங்கே காண்பிப்பதாக நான் பார்க்கிறேன். நீங்க அப்படி பார்க்கவில்லையா? உண்மைதான். அதை அவர்கள் ஆராய்வது என்னும் போது ஏதோ ஒரு வகையில் சிங்கள மக்களுக்குரிய நன்மைகளையும் சிங்கள இனத்தை பலப்படுத்துவதற்கான முயற்சிகளாக இருக்கலாம். ஆனால் அதற்கு தமிழ் மக்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எதனை கொண்டு வர வேண்டும், எவ்வாறு அழுத்தங்களை போட வேண்டும் என்பதை நாங்கள் தான் அதில் முடிவெடுக்க வேண்டும். அவர்கள் எங்களுக்கு எதிராகத்தான் இருப்பார்கள். மற்றபடி நாங்கள் அவர்களுக்கு ஆதரவாக அல்லது அவர்களுக்கு ஒத்து போனால் அதை அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் தவிர வேறு ஒன்றும் செய்ய போவதில்லை. அப்ப எதிர்ப்பரசியல் எப்போதும் உபயோகமானதாகத்தான் இருக்கும். அப்ப இதை எவ்வாறு இப்ப உதாரணமாக பிரித்தானியாவில் இருந்து அவர்கள் உதவியை எடுத்தால் அதில் தமிழ் தரப்புகள் ஈடுபட்டால் அவர்கள் அதை என்ன கொடுக்க போறாங்க வெளிப்படையாக சொன்னார்கள் என்று சொன்னால்தான் அதற்குரிய அதில் சாதக பாதகங்களை பலரும் அலசி ஆராய்ந்து சொல்ல முடியும். ஏனென்றால் இறுதி நேரத்தில் நாங்கள் அவர்கள் கொண்டு வந்த பிறகு என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இந்த சுவிஸில் வந்த அறிக்கை போலதான் ஒரு 4 பேரை கூப்பிட்டு கதைத்து விட்டு அவர்களுக்கு சொல்லுவார்கள் நீங்கள் வெளியில் சொல்லாதீர்கள் என்று சொல்லாமல் என்று போட்டு, ஆனால் அறிக்கை வரைக்கும் அந்த தமிழற்ற பேரும் அதுல இருக்கு. இப்ப வெளிநாட்டுக்கு தமிழாக்களோட டிஸ்கஸ் பண்ணித்தான் இதை செய்திருக்கிறார்கள், முடிஞ்சதால. அப்ப அதே ஒரு பிரச்சனை இப்ப 2007ஆம் ஆண்டு சுவிஸ் அரசு வெளியிட்ட அறிக்கையிலும் 4 தமிழற்ற பேர் கிடக்குது. இப்ப நாங்கள் அதை மறக்க முடியாது. ஆனால் அது 4 தமிழருக்கு மட்டும்தான் தெரியும், மிச்ச பேருக்கு அது தெரியாதுன்றது யாருக்கும் தெரியாது. அதே போலதான் இந்த முறை அறிக்கையும் அது ஏதோ வழியில் அது வெளிவந்தபடியால் நாங்கள் ILC வானொலி ஊடாக மக்களுக்கு கொண்டு வந்து அது சுவிஸிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக அது மாறி இருந்தது. அதே தான் நான் கேட்கிறேன். இப்ப இது தொடர்பாக தமிழ் தரப்பினருக்கு தெரியுமாக இருந்தால் அவர்கள் உண்மையில் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். என்றால் தேசிய இனப்பிரச்சனையை நாங்கள் பார்க்கிறோம். இலங்கையை பொறுத்தவரையில் அது அவர்களுடைய இருக்கின்ற நாட்டுக்கு அதன் இறமையையும் அதன் வெளிவார கொள்கையாக இருக்கலாம், அதன் உட்கட்டுமானத்தை பலப்படுத்துகின்ற முயற்சி. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் எங்களுக்கான அரசியல் உரிமைகள் அதிகாரத்துக்கான பிரச்சனை. அப்ப ரெண்டும் மிகப்பெரிய ஒரு வேறுபாடை கொண்டது. இதற்காக நாங்கள் அடிக்கடி பாராட்டுவோம் என்னவென்றால் துறை சார்ந்த நிபுணர்கள் தேவை, புத்திஜீவிகள் தேவை என்றால் நீங்கள் கூறியது போல் 4 பேருடைய பெயர் இருக்கின்ற அவர்களுக்கு எந்த துறையில் என்ன அனுபவம் இருக்கிறது. வெறுமனையே அங்கே பேர் இருந்து விட்டால் தமிழ் மக்களுடைய பிரச்சனை முடிந்து விடுமா? இதற்காகத்தான் நாங்கள் மீண்டும் இந்த விடயங்களை வலியுறுத்தி கொண்டு வருகின்றோம். இனி நாங்கள் இன்னொரு விடயத்தை பார்த்து அடுத்த விடயங்களை செல்லலாம். தமிழகம் சென்றிருக்க நீங்கள் சற்று முன்னதாக கூறியிருந்தீர்கள் தமிழ் தேசிய பேரவை என்று நம்புகிறேன். கஜேந்திரகுமார் அணி, பசுமை கட்சியினுடைய ஐங்கரநேசன் போன்றவர்கள் தமிழகத்துக்கு சென்றிருந்தார்கள். அங்கே மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்த விடயத்தை பார்த்திருப்பீர்கள். அதே போல் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களையும் கூட சந்தித்து இவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுவும் எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று, ஏனென்றால் இப்ப இலங்கை அரசாங்கம் அரசியல் யாப்பு தொடர்பாக பேசும் பொழுது இந்த விடயங்களில் நடக்கும் பொழுது ஒரு அழுத்தத்தை பிரயோகிப்பது போல் பார்க்கிறேன். இவர்களுடைய இந்த அணுகுமுறை, இந்த சந்திப்பு தொடர்பாக சுருக்கமாக கூறுங்கள். உண்மைதான். என்னென்று சொன்னால் சந்தித்து பேசுவதால் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்பட போவதில்லை. அது உண்மையில் எங்களுக்கு ஒரு நல்லதாகத்தான் இருக்கும் எப்போதும். ஆனால் சந்திக்க போறவர்கள் தங்கள் கொள்கைகளில் வலுவாக இருக்க வேண்டும். இப்ப கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய உரையை பார்க்கும் போது 3 கோரிக்கைகளை வெளியிட்டதாகவும், அதில் இந்த நாங்கள் இப்ப முன்னர் பேசியது போல இந்த அரசியல் ஜாப், புதிய அரசியல் ஜாப்பில் இலங்கை அரசு அந்த ஐக்கியராட்சி என்ற ஒரே ஆட்சிக்கு கீழ் இலங்கை இருப்பதை விடுத்து ஒரு கூட்டாட்சி முறைமையை ஏற்றுக்கொண்ட ஜாப்பாக அது வெளிவர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அதற்குரிய அழுத்தங்களை இந்தியா போட வேண்டும், இந்தியா அதற்குரிய அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். அதே போலதான் அவர் அங்கு வெவ்வேறு கட்சிகளையும் சந்தித்திருக்கின்றார். உண்மையா பல்வேறு கட்சிகளை சந்திப்பது நல்லது. ஏனென்று சொன்னால் எங்களை பொறுத்தவரையில் இந்திய அரசியலுக்கு நாங்கள் இல்லை, எங்களுக்கு அங்கு எல்லோரும் ஒரே மாதிரி தான்.
அப்ப எல்லா கட்சிகளும் ஒருமித்த குரலில் எங்களுக்கு ஆன குரலை அங்கு கொடுக்கும் போது மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தமாக இருக்கும் என்று சொன்னால் மத்திய அரசு அதை கட்சி வேதமாக பிரித்து பார்க்க முடியாது. அதே சமயம் கந்தகுமார் பொன்னம்பலம் கூறியதைத்தான் தேர்ந்து திருமாவளவன் கூறியிருந்தார். அவர் கூறியிருந்தார் என்னன்னு சொன்னால், அதாவது இந்த 13வது திருத்த சட்டத்தை கூட அதிக அதிகாரங்களுடன் வழங்க வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தி இருந்தார். கந்தகுமார் பொன்னம்பலத்தை பொறுத்தவரையில் தாங்கள் இந்த இந்திய இலங்கை உடன்பாட்டை ஏற்றுக்கொள்வதாகவும் 13வது திருத்த சட்டத்தில் அதிகாரங்கள் இல்லை என்பதால் தான் தாங்கள் அதனை தொடர்ச்சியாக மறுத்து வருவதாகவும் கூறியிருந்தார். அது சரிதான். இப்ப காவல்துறை அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டு அதை ஒரு நிதி மூலம், அது உண்மை, அடிக்கடி நாங்கள் பேசியிருக்கிறோம், அது ஒரு நிதி பரவலாக்கல் சட்டம். அந்த நிதி பரவலாக்கலுக்கு அப்பால் அது விஸ்தரிக்கப்பட வேண்டும். அப்ப அதில் தான் அவர் அந்த கூட்டாட்சியை வலியுறுத்தி இருக்கின்றார். அப்ப இந்த நீங்கள் சொன்னது போலதான் இந்த அரசியல் யாப்பு எழுதப்பட போகின்றது. அதற்குள் புலம்பெயர்ந்த தமிழர்களும் சிலர் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள், உள்ளுக்குள்ள அரசியல் கட்சிகளும் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இரகசியமாக தமிழர் தரப்பு இதனை இரகசியமாக வைத்திருக்கின்றது. அப்ப இந்த நிலையில் தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அணி இந்தியாவுக்கு சென்றிருக்கின்றது. அதில் முதலாவது கோரிக்கையாகவும் இந்த யாப்பு தான் இருக்கின்றது. ஆனால் அது நல்ல விடயம் என்னென்று சொன்னால், எதையும் வரமுன் காப்போம் என்று சொல்லி வருவதற்கு முன்னர் அதில் இருக்கின்ற சாதக பாதகங்களை நாங்கள் அறிந்து அதற்கேற்ற மாதிரி எங்களை அடுத்த நிலைக்கு தயார்படுத்தி கொண்டோம் என்றால் அது உண்மையில் வரவேற்கத்தக்கதாகத்தான் இருக்கு. நிச்சயமாக நீங்கள் கூறுவது போல் இவர்கள் முன்னெச்சரிக்கையோடு புத்திஜீவிகளுடைய துறைசார் நிபுணர்களுடைய ஆலோசனையோடு இவர்கள் செயல்படுவார்களாக இருந்தால் நிறைய அழுத்தத்தை பெரியக்கூடிய ஒரு நேரமாக நான் இதை பார்க்கிறேன். ஏனென்றால் அனுரகுமார் திசாநாயக்காவுடைய அரசாங்கம் இந்த ஏற்பட்ட தித்வா புயலினால் ஓரளவுக்கு இப்ப நீங்கள் கூர்ந்தீர்கள் ஆரம்பத்தில் ஒரு பலவீனமான நிலையில் இருக்கும் பொழுது தமிழ் மக்களுடைய முதலீடு தேவை என்று கூறும் பொழுது அந்த நேரத்தில் அரசியல் தீர்வு சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற போல் தீர்வை அங்கே தமிழ் மக்களுக்கு கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக இணைந்து செயல்படுவதற்கான ஒரு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தலாம் என்பதைத்தான் பலர் கூறுவதையும் நான் கேட்டிருக்கின்றேன். நீங்களும் இப்பொழுது என்று கூறும் பொழுது அந்த பாதையில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது கூறிக்கொண்டு நாங்கள் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியை நாங்கள் இதோடு கொண்டு வந்து மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம் அரசு அவர்களே. நன்றி, வணக்கம்.